இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, டான் புரோக்கரேஜ் அவங்களுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஸ்கேன் எக்ஸ் அப்படின்றது. அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்போ நான் டான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த டெஸ்க்டாப் ஆப் இதை என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிறதால அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணேன், அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த டான் வெப்சைட் அட்ரஸ் இருக்கு பாருங்க, அதுங்க போனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து இருக்கும். ஹெச்டிபி லாகின் டான் இந்த இதை நீங்கள் டான் இதுக்கு போனீங்கனாலே நீங்கள் கூகுளில் இது பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பின்னாடி நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் ஸ்க்ரீன். பச்சை கலரில் இருக்கும். நல்லா கலரை பார்த்துங்க, பச்சை கலரில் இருக்குது. இப்போ இவங்க இது வந்துட்டு டான் புரோக்கரேஜில் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, அவங்க ஒரு இதில் பாருங்க, ஒரு 1 2 3 4 பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டான் வெப் அப்படின்றது. அது நார்மலாக வந்து ஜென்ரலாக எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதில், அக்கௌண்ட்ஸு, நம்ம ஷேர், அந்த இது எல்லாமே. இன்னொன்று வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஆன் வெப்புன்றது. அது ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்காகவே வந்து அவங்க செப்பரேட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் அது. இன்னொன்று வந்து டான் வித் ட்ரேடிங் வியூ. நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ட்ரேடிங் வியூவில் இருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணும், அல்கோ. அதுவே வந்து பர்ச்சேஸ் பண்ணும், அதுவே வந்து செல் பண்ணும், பை பண்ணும், எல்லாம் பண்ணும். அதெல்லாம் அதையும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து அடுத்தது வந்து என்னென்னா ஸ்கேன் எக்ஸ் வித் டான். ஸ்கேன் அந்த ப்ளூ கலரில் இருக்குது, இதுதான். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துடுச்சு. இந்த ஸ்கேன் எக்ஸ் இந்த சிம்பிள் தான் ஞாபகம் வச்சுங்க, இந்த இதுதான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இது டானில் வந்து எதுக்காக அப்படின்னாச்சுன்னா ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் ஒன்று வேணும் உங்களுக்கு. பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷனில் இருக்கணும், இல்லாட்டினா வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து நல்ல ரிப்போர்ட் வந்த ஒரு ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் அனலைஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஆர்எஸ்ஐ வந்து எனக்கு இந்த வேல்யூக்குள்ள ஆர்எஸ்ஐ வந்து எந்தெந்த ஸ்டாக்கினுடைய ஆர்எஸ்ஐ எல்லாம் வந்து 50லேருந்து 70க்குள்ளே இருக்குதோ அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போகணும். நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன், ப்ரொசீட் கொடுத்துட்டேன், என்ட்ரு பின்னு கேட்குது. பின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். இன்னும் கொடுத்தாச்சு, என்ட்ரு வாய்ஸ் ப்ரொசீட் ஆகி. ஓகே, இப்போ உள்ளே போயிட்டேன் நான். இப்போ போன உடனே இதான் வந்து மெயின் பேஜு, ஸ்கேனெக்ஸினுடைய ஹோம் பேஜு. இதில் வந்துட்டு நிஃப்டி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி டேராக அந்த கிரியேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய லிஸ்ட்டு ஸ்டாக், எல்லா ஸ்டாக்னுடைய லிஸ்ட்டும் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். என்ன ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஆர்எஸ்ஐ வேல்யூ 50க்கும் 70க்கும் இடையில எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் இருக்கோ டே சார்ட்டில் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆட் ஃபில்டர்னு இருக்கு பார்த்தீங்க இந்த சைடில், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அடுத்து ஆர்எஸ்ஐன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணலாம். ஓகே, அல்ல இதெல்லாம் எனக்கு ஐயோ இப்படிலாம் எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் ஃபில்டரை இது பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஃபில்டர்னு இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணுங்கள், ஆர்எஸ்ஐ ஃபில்டரும் வந்துடும். நீங்கள் ஆர்எஸ்ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பின்னாடி இந்த அப்ளைன்றதை அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த உடனே அது வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. அந்த இது ஆர்எஸ்ஐ 14ன்றது லென்த், அது ஆவரேஜ் லென்த் அது, அதனால் அந்த இது வந்துருச்சு.
சரி, இப்போ வந்துட்டு எனக்கு ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 50லேருந்து 70க்குள்ள வேணும். உள்ள ஸ்டாக் மட்டும்தான் நான் வந்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஏன்னா எப்போதுமே வந்து ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 50 தாண்டிடுச்சு அப்படின்னாச்சுனாலே அந்த 50 தாண்டி 60 அப்படி போகுது அப்படின்னாச்சுனாலே அது புல்லிஷ் ஸ்டாக் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை செட் பண்ண போகிறேன். இப்போ ஆர்எஸ்ஐ பண்ணிட்டேன். எனக்கு தேவை என்னென்னா 50 தேவை. ஸோ அதனால் 50 வந்து எடுத்துக்கிட்டேன். 50லேருந்து 70க்குள்ளே வேணும். அதனால் மேக்ஸிமம் வந்து 70 டைப் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஒரே என்ட்ரு தான். என்ட்ரு அடிச்சிட்டேன். என்ட்ரு அடித்த உடனே ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டாக் எல்லாமே இந்துஸ்தான் லிவர் இது எல்லாமே வந்துட்டு இந்த வந்துச்சு பாருங்கள் 50லேருந்து 70க்குள்ளே இருக்குது. இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா சார்ட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எந்த இதை கிளிக் பண்ணீங்களோ அந்த சார்ட் நம்ம இந்துஸ்தான் லிவரை யூனிலிவரை வந்துட்டு கிளிக் பண்ணோம். அதனுடைய இது வந்துருச்சு. இப்போ பாருங்க ஆர்எஸ்ஐ வந்து இருக்கு பாருங்க ஆர்எஸ்ஐ எங்க இருக்கு 59.08. இது ஏன் அந்த சார்ட்டை போய் நான் பார்க்கணும்னா சில டைம் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும். கீழே கீழே இறங்கிட்டு இருக்கிறதும் வந்து என்னவா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 60ல வந்து நிற்குதுன்னு வச்சுங்க நீங்கள் ஸ்டாக் மேலே ஏற போகுதுன்னு நீங்கள் போய் வாங்க அது சரன்னு கீழே இறங்க. அதுக்காக தான் ஒரு வாட்டி கன்ஃபார்முக்காக எந்த சார்ட்டை எதை வந்து சூஸ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நம்ம திருப்பியும் வந்துட்டு அந்த இதுக்குள்ளே போயிடுவோம். இப்போ இன்னொரு ஃபில்டரை வந்துட்டு இது பண்ணுவோம். ரெண்டு ஃபில்டரை வந்து இது பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே இந்த ஃபில்டர்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிறத வந்து பார்ப்போம். ஏன்னா பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா ரைஸ் ஆகும்னு அர்த்தம். மேலே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கீழே இறங்கணும்னுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபினான்ஷியல் ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்களா அதை வந்து இல்லாட்டினா நீங்கள் நேராக இதில் போய் அடிச்சு பார்க்கணும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிஇ ரேஷியோ பி ரேஷியோ வந்துருச்சு. ஸோ அது பி ரேஷியோன்றதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தாச்சு. இப்போ பி ரேஷியோ வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பி ரேஷியோ வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 25 தான் இருக்கணும்னு வச்சுங்க. 25 மினிமம் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. 1 வச்சு 1லேருந்து 25 அதுக்குள்ளே உள்ள பி ரேஷியோ. ஸோ அந்த பி ரேஷியோ உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த பி ரேஷியோ ஏன் கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அது பி ரேஷியோ வந்து ஃபியூச்சரில் வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகுதுன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி ரேஷியோ வந்து ஏற்கனவே அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது ஃபர்தராக மேலே ஏறுமா என்னன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்றதால ஒரு கம்மியாக இருக்கிறது வந்து சூஸ் பண்ணுறோம் அதில். இது உங்கள் விருப்பம் இது ஏன்னா நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணன்றது தான். ஆனால் ஃபில்டரு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணுமோ அதை வந்து எடுக்கலாம் நீங்கள். அப்போ இதில் வந்துருச்சு. சரி பிஇ ரேஷியோ வந்துருச்சு. எனக்கு இப்போ வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் வந்து 10க்கும் மேலே உள்ளது வேணும். அதாவது ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் 5க்கு மேலேயோ இல்லை 10க்கு மேலேயோ உள்ளது தான் எனக்கு வேணும் அப்படின்னாச்சுனாலும் நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SMA 5ன்னு இருக்குது. அப்படி இல்லாட்டினா இங்கே போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். இது ஏற்கனவே டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறதால அதையே கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மினிமம் வந்துட்டு என்ன சொன்னேன் நான் 5 சொன்னேன்னா 5 5க்கு மேலே அது எவ்வளோ இல்லாட்டினா இங்கே நேராக என்ன பண்ணுறீங்க இது வேணும்னா அந்த அட்வான்ஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எதுக்கு மேலே வேணும் உங்களுக்கு மோர் தென் வந்து எதுக்கு என்ன ப்ரைஸ் இருக்கணும் க்ளோஸ் ப்ரைஸ் எப்போதுமே க்ளோஸ் ப்ரைஸை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். மோர் தென் 5 வந்துருச்சு க்ளோஸ் 5 ஓகே. இப்போ இதில் வந்துருச்சு பாருங்கள் SMA 5 அதனால் 5 மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து SMA 5க்கு மேலே இருக்கணும். SMA 5 லைன் இருக்குன்னா அந்த லைனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு ஒரு புல்லிஷ் இதுக்கு பீரேஷாக இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு அந்த உடனே இது 2 ஃபில்ட்ரு போட்டோம் நம்ம இப்போ.
வந்துருச்சு. எஃப்ஐஐ ஹோல்டிங் இருக்கு. இப்போ எஃப்ஐஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ எத்தனை பர்சன்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 10% வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 போட்டுக்குவோம். மினிமம் வந்து ஒரு 10க்கு மேலே வேணும். வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 400 10 வந்துருச்சு. இப்போ அதில் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. அப்போ அவங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 10க்கு மேலே 50க்குள்ள எந்தெந்த ஸ்டாக்லாம் அவங்க எஃப்ஐஐ வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டும் இப்போ வந்துருச்சு. இப்போ 3 ஃபில்டர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆர்எஸ்ஐ வந்து ஆட் பண்ணுவோம். ஆர்எஸ்ஐ வந்து ஆர்எஸ்ஐ அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஆர்எஸ்ஐ டைப் பண்ண ஆர்எஸ்ஐ வந்துருச்சு. ஓகே, அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ ஆர்எஸ்ஐயை போய் செட் பண்ண போகிறேன். ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னா 50க்கும் 70க்கும் இடைப்பட்டது வேணும். ஸோ 50 70 என்டர் போட்டேன். இந்த பாருங்க, ஆர்எஸ்ஐ 50க்கு 70க்கும் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ், அப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் மாதிரி இருக்குது. பவர் கிரிட் கார்பரேஷன், இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து அந்த ஃபில்டரை எப்படி பண்ணுறதுன்னு தான் வந்து சொல்கிறேன்னே ஒழிய, எந்த ஸ்டாக்கு பெஸ்ட்டு எந்த ஸ்டாக் வந்து பேடு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. அதை பற்றி என்னுடைய இது கிடையாது. இந்த ஸ்கேன் எக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து இது. ஸோ இந்த மாரி வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ இப்போ ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ஆக்ஷன் பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் நிறைய இருக்குது. டெக்னிக்கல் இண்டிகேட்டரே நிறைய இருக்குது. எஸ்எம்ஏ இருக்குது, இஎம்ஏ இருக்குது, புலிஞ்சர் பேண்ட் இருக்குது, சூப்பர் பேண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணலாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் முதல் கொண்டு நீங்கள் பண்ணலாம். கிரேவ் ஸ்டோன் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி, ஷூட்டிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, மார்னிங் ஸ்டாரு, 3 இன்சைடு, இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா எந்த இதில் வந்துட்டு எந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கோ அந்த அந்த ஸ்டாக் எல்லாம் லிஸ்ட் ஆகிடும். அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோ, அதுலேயும் வந்து பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, டிபெட் ஈக்விட்டி எல்லாமே வந்துடும் இதில். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் க்ரோத்து, அதுலேயும் ஆர்ஓஇ க்ரோத்து, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து தனியாக ஸ்டடி பண்ணி, இந்தந்த வேல்யூலாம் நம்மளுக்கு இந்தந்த வேல்யூ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது நல்ல ஸ்டாக்கு அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் என்ன ஸ்டாக்கை வந்து எய்ம் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த ஸ்டாக் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆப்பு, இந்த ஸ்கேன்எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு தான்ல வந்துட்டு, ஆனால் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் இருக்கணும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் வச்சு தான் இது உள்ளே வரணும். ஏன்னா அவங்களுடைய ஆப் தான் இது. உங்களுக்கு சப்போஸ் வந்து தானுடைய இது அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதிலேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என்னென்ன புதுசாக வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்குது புதுசாக அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுல வந்துட்டு ஒரு இதுவும் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு இது. எனக்கு பிடிச்ச ஒரு தான் வந்து பர்டிகுலராக நான் வந்து அல்கோவுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவேன் நான். இப்போ நான் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு நான் அல்கோ வந்து பண்ணுறதில்ல அதிகமாக. அதனால் நான் வந்துட்டு அதை இது பண்ணல. ஆனாலும் அதுக்கு நான் கோடிங் எல்லாமே வந்து இதில் பைன் ஸ்கிரிப்டில் வந்து எழுதி அழகாக பண்ணலாம் இருந்தேன். தானும் ட்ரேடிங் லிங்க்கும் வந்து ட்ரேடிங் லிங்க்கில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம என்எஸ்சியில் வந்துட்டு டைரெக்டாக ட்ரேடிங் வியூவில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்டாக் வாங்கணும், பிஎஸ்சி என்எஸ்சியில் வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா த்ரூ வந்து தான் ப்ரோக்கரேஜ் மூலமாக தான் வந்துட்டு வாங்க முடியும். அவங்க மட்டும் அவங்களுடைய இது மட்டும்தான் அதில் இருக்குது. நீங்கள் வந்து மற்ற ப்ரோக்கரேஜிலலாம் வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் இருக்குது தனியாக, உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டும் இருக்குது தனியாக அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த சார்ட்டில் போயிட்டு அங்கே இருந்துட்டுலாம் நீங்கள் ஆர்டர்லாம் போட முடியாது. இதில் இருந்துட்டு இதில் ட்ரேடிங் வியூவில் இருந்துட்டு. ஆனால் தான் அப்படி கிடையாது. தானில் வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இருந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் வியூவில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு
உங்களுக்கு பைன் ஸ்கிரிப்டில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்களே இது பண்ணி அல்கோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரேட் பண்ணும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் அழகாக இதில் வந்து தானோட லிங்க் பண்ணி ப்ரோக்கரேஜோட லிங்க் பண்ணி அழகாக பண்ணலாம். அதுவே வாங்கும், அதுவே விற்கும், எல்லாமே பண்ணிக்கும். உங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஆனால் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஸ்கேனெக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இப்படிலாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து பாருங்கள். ஏன்னா மற்ற ஸ்க்ரீனர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஸ்க்ரீனரில் இருந்துட்டு நீங்கள் ப்ரோக்கரேஜ் அவங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த இதுலேருந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரில எனக்கு. நான் இதில் ஸ்கேனெக்ஸில் இருந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும். இது டேரெக்டாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ இதை ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபெடரல் பேங்க் இருக்குது. இந்த ஃபெடரல் பேங்க் வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு என்னென்னலாம் வருது, ஃபெடரல் பேங்க்கினுடைய அந்த இதெல்லாம் வந்துடுது. சரி, இது பண்ண வேணாம். இப்போ நம்ம சார்ட் இருக்கு போகிறோம். இதில் பாரு பை செல்லுலாம் வந்துருச்சு பாருங்க. இதில் வந்துட்டு இது வருது. சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். சார்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டு பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ட்ரேடிங் வியூ தான் இது. அதனுடைய இது தான் வந்து அவங்களோட இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சரி பாருங்கள். லிங்க் வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க அக்கௌண்ட் அந்த தானில். ஓகே, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.